நாளைக்கு ஜூலை 15th. அதுக்கப்புறம் இந்த இப்படி திரும்பி இருக்குமா, ஜூலை 15th காமராஜர், அதாவது பெருந்தலைவர் காமராஜருடைய பிறந்த நாள் நாளைக்கு. கல்வி வளர்ச்சி நாள் நம்ம ஸ்கூலில் கொண்டாடுறோம் நாளைக்கு. நம்ம ஸ்கூலில் மட்டும் இல்லை, நம்ம தமிழ்நாட்டில் உள்ள எல்லா ஸ்கூல்லையுமே என்ன கொண்டாடுவாங்க, கல்வி வளர்ச்சி நாள். அதனால் 2 நிமிஷம் ஸ்பீச்சு, இங்கிலீஷ்லேயும் ஸ்பீச் கொடுக்கலாம், தமிழ்லேயும் ஸ்பீச் கொடுக்கலாம். யாராச்சும் விருப்பம் இருந்தால் நைட்டு உட்காந்து உங்கள் அம்மாட்டையோ அப்பாட்டையோ எழுதிட்டு அதை நல்லா என்ன செஞ்சிரு, மெமரி பண்ணிவிட்டு நாளைக்கு ஸ்டேஜில் வச்சு சொல்லணும். ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, இங்கிலீஷ்லேயும் சரி தமிழ்லேயும் சரி ப்ரைஸ் உண்டு. என்ன, அதாவது இதெல்லாம் நம்ம திரும்ப 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 ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ப்ராக்டிஸ் பண்ண தான் நம்ம பெரிய ஆள் ஆகும். ஓகேவாம்மா? ஸோ நாளைக்கு நான் நிறைய பேரை எக்ஸ்பெக்ட் பண்ணுதேன், நிறைய பேர் பேசுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கேன். ஓகேவாம்மா? சரி, இன்றைக்கி நம்ம மெசேஜ் என்னது, அதாவது சாத்தான் தெரியுமா உங்களுக்கு? ஏன்னா புராணங்களில் அப்படி சொல்லுவாங்கள்ல, சாத்தான்னா ஒரு கெட்டவர் அப்படிங்கிற மாதிரி பொருள் படுற மாதிரி சொல்லுவாங்க. சாத்தானுக்கு திடீர்னு நம்மளை பார்த்து யாருமே பேச மாட்டேங்காங்க, நம்மளை மரியாதை கொடுக்க மாட்டேங்காங்க, நம்மள்கிட்ட அன்பு செலுத்த மாட்டேங்காங்க, நம்ம திருந்திடுவோம் அப்படின்னு அவருக்கு ஒரு பிளான் வந்தது. அதனால போய் கடவுள்கிட்ட போய் கேட்காரு, சார் நான் திருந்திடணும், எல்லாரும் என்னைய மதிக்கணும், எல்லாரும் என்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லும்போது கடவுள் சொல்லுதாரு, ஓன்ட்ட உள்ள ஒவ்வொரு கெட்ட பழக்கத்தை ஒரு பேப்பரில் எழுதி அந்த பேப்பரை தூக்கி என்ன செஞ்சிடணும், ஆற்றுல கொண்டு விட்டுரு அப்படிங்காரு. அதனால் இவர் வீட்டில் வச்சு பேப்பரை எழுதுதார். என்னெல்லாம் எழுதுதாரு, சோம்பேறித்தனம் ஒரு பெரிய கெட்ட பழக்கம் தானே. அடுத்தது ஒரு கவனிக்காமல் இருக்கிறது, அடுத்தது பொறாமைப்படுறது, கோவப்படுறது, அதுக்கப்புறம் உழைக்காமல் இருக்கிறது, எப்பவுமே நெகட்டிவாக நினைக்கிறது. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை எழுதி 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 என்ன செய்தார், ஒரு பாக்ஸ்குள்ளே போடுதார். பக்கத்தில் சாத்தானுடைய ஃப்ரெண்டும் உட்காந்துருக்காப்புல. பெட்டியெல்லாம் பூட்டி இந்த பெட்டியை தூக்கி என்ன செய்ய போகிறாங்க, ஆற்றுல கொண்டு போய் போட போகிறாங்க. பெட்டியை தூக்கிட்டு எல்லாத்தையும் எழுதி ஆற்றுக்கு பக்கத்தில் போயாச்சு. திடீர்னு சாத்தா வந்து டகடகன்னு பெட்டியை திறக்காரு, ஒரே ஒரு பேப்பரை தூக்கி பாக்கெட்டில் வச்சுக்குதாரு. உடனே சாத்தா ஃப்ரெண்டு கேட்காரு, எப்போ எல்லாத்தையும் தான் எழுதி வச்சிட்டியே, எல்லாத்தையும் தான் தண்ணியில் போட போறியா, ஏன் ஒரு பேப்பர் மட்டும் எடுக்க அப்படின்னு கேட்காரு. நான் மறுபடிக்கும் என் தொழிலை ஆரம்பிக்கணும்னா, அதாவது என் சாத்தான் தொழிலை நான் ஆரம்பிக்கணும்னா எனக்கு இந்த ஒரு விஷயம் கண்டிப்பாக தேவை, மற்ற எந்த விஷயமும் என்னை விட்டு போனாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, இந்த விஷயம் மட்டும் தேவை அப்படின்னு சொல்லி ஒரு பேப்பரை எடுக்காரு. அப்படி என்னப்பா அதில் இருக்குது அப்படின்னு கேட்டால் சலிப்புங்கிறது என்னதுன்னா எப்பவுமே சலிச்சுக்கிறது, ஒரு ஆர்வம் இல்லாமல் இருக்கிறது. புரியுதாமா? அதுதான் உலகத்தினுடைய கெட்ட விஷயங்களில் முதல் விஷயம். காலையில் உங்கள் மிஸ் வராங்க, இங்கிலீஷ் வந்து வெர்ப்ஸ் நடத்துதாங்க, ப்ரெசண்ட் பாஸ்ட் டென்ஸ் அதெல்லாம் நடத்துதாங்க, அதை கவனிக்கிறது தான் உன் வேலை. அப்போ கவனிக்காமல் இருக்கக்கூடாது, அந்த நேரம் கவனிக்கணும், மனசில் ஏற்றிக்கணும். அடுத்தது மேக்ஸ் மிஸ் கிளாஸ் எடுக்காங்க, ப்ரைம் நம்பர்ஸ் எடுக்காங்க, அதை கவனிச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு ஸ்போர்ட்ஸுக்கு வரீங்க, பால் வச்சு விளையாடுவீங்க, அதில் இன்ட்ரெஸ்டிங்காக என்ஜாய் பண்ணணும். அந்தந்த நேரத்தில் என்ஜாய் பண்ணணும், அந்தந்த நேரத்தை நல்லா கவனிச்சுக்கணும். அதுக்கப்புறம் மதியம் சாப்பிட போகிறோம், என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க. ஓகேவாம்மா? ஒவ்வொரு விஷயத்தையும் என்ஜாய் பண்ணி ருசித்து செஞ்சீங்கன்னா உங்கள் வாழ்க்கை மலரும். ஓகேவா? அதனால் எப்போவுமே கவனிப்பு இல்லாமல் ஒரு சலிப்போட இந்த நேரத்தை உணராமல் இருக்கிறது தான் மிகப்பெரிய தவறு. அதனால் இப்போ ப்ரேயர் நடக்கா, நான் பேசுறேனா, நான் என்ன சொல்லுதேன் அப்படிங்கிறத கவனிங்க. உங்களுக்கு அது 100% புரியுதோ இல்லையோ, ஒரு 20% புரியும். ஓகேம்மா? அதனால் என்ன செய்யுங்க, கிளாஸ் அட்டென்டிவாக கவனிங்க, மிஸ் சொல்கிறத கேளுங்க, உங்களுக்கு ஒரு அருமையான எதிர்காலம் இருக்குது. நன்றி, வணக்கம். தேங்க்யூ.